மேக்கிங் இந்தியா மேனுஃபேக்சரிங் ஹப். இந்த டாபிக் ஏன் நம்ம முக்கியமாக இன்றைக்கி பார்க்கணும் அப்படின்னா, சமீபமாக இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அவங்க வந்து ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அதில் கலந்துக்கிட்டப்ப இந்தியா கூடிய சீக்கிரம் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மெயின்ஸுக்கு இது வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த டாபிக் பார்ப்போம். மேனுஃபேக்சரிங் அப்படின்னா ஒரு ரா மெட்டீரியலை ப்ராசஸ் மூலமாக ஒரு வேல்யூபிள் ப்ராடக்டாக மாற்றுறோம், அதுவும் அதை அதிக அளவில் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா பேப்பர் இருக்குல்ல, அது நம்ம வுட்லேருந்து நம்ம மாற்றிருக்கோம். அதே மாதிரி காட்டன்லேருந்து நம்ம துணியை செய்கிறோம். மேனுஃபேக்சரிங் அதோட முக்கியத்துவம் என்னன்னா, அது வேளாண்மை உற்பத்தியை அதிகப்படுத்துது, வறுமை வேலையின்மை அதெல்லாம் குறைக்கிறதுக்கு உதவுது, ரெடியூஸ் ரீஜனல் டிஸ்பாரிட்டி, அதாவது ஒரு ரீஜனுக்கு இடையே ஏற்றத்தாழ்வை குறைக்க உதவுது, செல்ஃப் சஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுது, ஜிடிபியும் அதிகரிக்குது, நமக்கு இதனால் அதிகமாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கிது. இதனால் மேனுஃபேக்சரிங் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்தியா உற்பத்தியில் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். டாப் 10 மேனுஃபேக்சரிங் நேஷனில் இந்தியாவும் ஒன்று. உதாரணத்துக்கு ஃபோன் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம செகண்ட் பிளேஸ் இருக்கோம். அதே மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் உருவாக்குறதுல நம்ம தேர்ட் பிளேஸ் இருக்கோம். இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார் 6.24 crore பீப்புளுக்கு ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்குது. இந்த ரிப்போர்ட் எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் 2019-20 வந்த ரிப்போர்ட் இது. அதே மாதிரி இது மூலமாக $58.77 பில்லியன் ஃபாரின் இன்வெஸ்ட் மூலமாக நமக்கு கிடச்சிச்சு. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அந்த ரிப்போர்ட்டில் நம்ம 63rd ரேங்க் இருக்கோம். நம்ம குளோபல் மேனுஃபேக்சரிங் ரிஸ்க் இண்டெக்ஸில் செகண்ட் பிளேஸ் வாங்கியிருக்கோம் இந்தியா. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக டாய் செக்டரில் நம்ம எக்ஸ்போர்ட் 61% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியா ஓரளவுக்கு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குது மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. சரி, மேனுஃபேக்சரிங் அதிகரிக்க விதமாக கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்க்கலாம். நேஷ்னல் பாலிசி ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்ப்ரனர்ஷிப். இது ஸ்கில் டெவலப்மெண்ட்டான ஒரு பாலிசி தான் தேசிய அளவில். டிஃபென்ஸ் நம்ம உள்நாட்டிலே இருக்கணும்னு நம்ம நிறைய முயற்சிக்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ ஐஎன்எஸ் விக்ராந்த் இருக்கட்டும், அது நம்ம நாட்டிலே தயாரிக்கிறோம் அப்படின்னு நிறையா முயற்சி இருக்கிறோம். அக்னிபத் ஸ்கீம் அது கொண்டு வந்ததே இதில் ஸ்கோல்ஜஸ்க்கு பென்ஷன் கம்மி பண்ணிவிட்டு உள்நாட்டிலே நிறைய டிஃபென்ஸ் ஐட்டம் ரெடி பண்ணணும், அதுக்கு தானே. ஜிஎஸ்டியான இன்டைரக்ட் டேக்ஸ் ரொம்ப பயனடைஞ்சது இதில் மேனுஃபேக்சரிங் செக்டார்னு சொல்லலாம். அதே மாதிரி டைரக்ட் டேக்ஸ்லேயும் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு உதாரணத்துக்கு கோஆப்ரேட் டேக்ஸ் ரிடக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் சாதகமாக நிறைய பண்ணாங்க. கவர்மெண்ட் லேபர் ரிஃபார்ம்ஸு, அப்புறம் ஸ்டார்ட் அப் இந்தியா நிறைய என்கரேஜ் பண்ணுற விதமாக ஸ்டார்ட் அப் இந்தியா ஆரம்பிச்சிச்சு. மேக் இன் இண்டியா, உள்நாட்டிலே தயாரிக்கணும் பொருள் எல்லாம், அதனால் மேக் இன் இண்டியா ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ், அதாவது சில குறிப்பிட்ட செக்டாருக்கு இன்சென்டிவ் தந்து என்கரேஜ் பண்ணுற விதமாக இருக்கிறது தான் இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். இந்தியா மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்கிறதுக்கு ஃபேக்டர்ஸ் என்னென்ன சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். போத் இன்டர்னல், நம்ம இந்தியா அளவுலேயும் பார்ப்போம், உலகத்துலேயும் நமக்கு இந்தியா மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். இன்டர்னல் சுச்சுவேஷனில் இண்டஸ்ட்ரி கான்ஃபிடென்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை ஏன் அப்படி சொல்லலான்னு பார்த்தோன்னா, உதாரணத்துக்கு பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸர் அப்படின்னு அந்த இண்டெக்ஸில் நம்ம இந்தியா எப்போவுமே அபோவ் 50 தான் இருக்குது. அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக 15 months அது அபோவ் 50 தான் இருந்தது. இந்த பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் அப்படின்னா இண்டஸ்ட்ரி எவ்வளோ அவுட்புட் பண்ணுது அப்படின்னு அதை கண்காணிக்கிறது. கோவிட் அந்த மாதிரி டைமில் கூட ஓரளவுக்கு இந்தியா ஆவரேஜில் நல்லா தான் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரி கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணியிருக்கு இந்தியாவில். இந்தியா
மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரின்னு எல்லாருக்கும் தெரியும். அது சைனாவே ஓவர்டேக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதனால் நிறைய ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டீமோகிராஃபிக் டிவிடெண்ட் அதில் வந்துட்டு இந்தியா வந்துட்டு யங்கஸ்ட் பாப்புலேஷன் வச்சுருக்கு நிறையா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த டாப்பிக்கில் நம்ம படித்தோம். இதில் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ஹப் சம்மந்தமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்தியா வந்து 22% வந்து நியூவாக குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎன் பாப்புலேஷன் ரிப்போர்ட் சொல்லுது. அதே மாதிரி ஹை எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்தியா வந்து ரெண்டாவது பிக்கஸ்ட் எக்கனாமியாக 2047 வந்துடும். செய்கிறதுக்கு லார்ஜ் ஒர்க் ஃபோர்ஸும் நம்ம இந்தியாவில் இருக்குது. அதே மாதிரி செய்கிறதுக்கு ஆள் இருக்க மாதிரி வாங்கிறதுக்கும் நிறைய ஆளுங்க இருக்காங்க நம்ம இந்தியாவில். ஸோ நிறையா வந்துட்டு ஒரு கன்சியூமர் நிறையா இருக்கிறனால மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்சஸ் மேனுஃபேக்சரிங் ஹப்க்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குன்னா, உதாரணத்துக்கு ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னா யூஎஸ் சைனா ட்ரேட் வார் தான். மோஸ்ட் ஆஃப் த மேனுஃபேக்சரிங்கில் ஃபஸ்ட்டு செகண்டும் இருக்கிறது யூஎஸும் சைனாவும் தான். இந்த ரெண்டுத்துக்குமே போட்டி நிலவரப்ப உதாரணத்துக்கு செமிகண்டக்டர் இஷ்யூ பார்க்கலாம். செமிகண்டக்டர் இஷ்யூ என்ன ஆயிடுச்சுன்னா, யூஎஸ்ஏ வந்துட்டு டெக்னாலஜிக்கு சப்போர்ட் பண்ணுது, சைனாட்ட தான் வந்துட்டு இண்டஸ்ட்ரி அதெல்லாம் இருக்குது. திடீர்னு வந்துட்டு யூஎஸ்ஏ வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரிலாம் டெக்னாலஜி சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அவங்க எப்படியோ நம்ம யார் ஃபஸ்ட்டு வர்றது அந்த போட்டியில் தான். இது மூலமாக நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் அடிக்கும்போது நம்ம வந்துட்டு தேர்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம மோஸ்ட் ஆஃப் த கேஸில் தேர்டில் தான் இருக்கும். ஸோ யூஎஸ் சைனா ட்ரேட் வார் வந்து பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும் நம்ம முன்னே வர்றதுக்கு, மேனுஃபேக்சரிங் ஹப்பாக வர்றதுக்கு. செகண்ட் பார்த்தோன்னா சிச்சுவேஷன் இன் சைனாவில் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஏஜிங் பாப்புலேஷன் நிறையா இருக்குது, நம்பர் 1. நம்பர் 2 என்னதுன்னா, அவங்களுக்கு நிறைய செலவும் ஆகுது, பென்ஷன் அந்த மாதிரி. அதனால் லேபர் காஸ்ட்டும் அதிகமாக இருக்கு அந்த நாட்டில். சப்ளை செயின் ரிசைலன்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னா, ஒரு நாடுகளுக்குள்ளே வந்துட்டு ஒப்பந்தம், நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கணும், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும், இம்போர்ட் பண்ணிக்கணும், மேனுஃபேக்சரிங் வளர்கிற விதமாக பண்ணுற ஒப்பந்தம் தான். நம்ம வந்து இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா கூட இந்த ஒப்பந்தம் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம மேனுஃபேக்சரிங் ஹப்புக்கு வர்றதுக்கான சேலஞ்சஸ் பார்க்க போகிறோம். நம்பர் 1, குளோபல் மேனுஃபேக்சரிங் ஷேர் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப கம்மியாக லிமிட்டடாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு எப்படி எடுத்துக்காட்டோட சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு சவுத் கொரியாவுக்கு ஜஸ்ட் அபோவ் தான் இருக்கும். சவுத் கொரியா வந்து நம்மளை விட 33 டைம்ஸ் ஸ்மாலராகவும் இருக்குது, 27 டைம்ஸ் வந்துட்டு லெஸ் பாப்புலேஷனாகவும் இருக்குது. அதை விட நம்ம வந்துட்டு நிறையாவே இருக்கும். ஆனால் நம்ம வந்துட்டு ஜஸ்ட் அபோவ் தானே இருக்கோம் நம்ம மேனுஃபேக்சரிங் பொசிஷனில், அதுதான் சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிடிபி இருக்குல்ல, அது வந்துட்டு அந்த மேனுஃபேக்சரிங் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணது 15 to 17% தான். 15 to 17% தான் சின்ஸ் 1991 வரையும். அந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணாங்கள்ல, அது படித்தோம்ல, அப்போலேருந்து இப்போ வரையுமே வந்து 15 to 17% தான் இருக்குது அதோட கான்ட்ரிபியூஷன். உள்நாட்டிலே உருவான சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஸ்லோ அண்ட் இன்கம்ப்ளீட் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ். இது ஏன் அப்படி ஸ்லோவாகவும் ஒரு முழுமை அடையாமலேயும் ஒரு எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சென்ட்ரல் பாலிசிக்கும் ஸ்டேட் பாலிசிக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால வந்துட்டு கோஆர்டினேஷனாக போக முடியல. அதனால தான் வந்துட்டு ஸ்லோ ப்ராசஸாக இருக்குது அப்படின்லாம். லீகல் இஷ்யூஸ் வந்துட்டு கோர்ட்டில் மூவ் பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு கேஸ் அப்படின்னு அந்த மாதிரியோ, இல்லை மேனுஃபேக்சரிங்க்கு வந்துட்டு ஒரு பேப்பர் வந்துட்டு அடுத்த டேபிளுக்கு போகிறதுக்கே வந்து ரொம்ப டைம் டேக்கிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்விரான்மெண்டல் கான்சர்ன்ஸ், இது வந்துட்டு ரொம்பவே நல்ல விஷயந்தான். ஆனால் வந்துட்டு இதுவும் ஒரு காரியமாக இருக்குது சேலஞ்சஸில். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இந்த மீத்தேன் திட்டம் கொண்டு வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறனால அதுவும் ஒரு விஷயமா இருக்குது. ஆபியஸான ரீசன் வந்து கரப்ஷன். அது கரப்ஷன், ஒரு இடத்துல ஒரு காசு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைமை இருக்குது. இன்ஃப்ளேஷன், விலைவாசி உயருது. இதனால் வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் உயர்றதுனால கடைசியாக வரக்கூடிய பொருள்களோட காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோட தரத்துக்கான விலை அப்படின்னு சொல்ல முடியாது, தரமும் வந்துட்டு லோ இதுவாக தான் இருக்குது. ஸோ இது ஒன்று. அது
அது மட்டும் இல்லாமல் புவர் கேபிட்டல் ஆக்சஸ், நினச்ச நேரத்துக்கு வந்துட்டு மேனுஃபேக்சரிங் அவங்களால வந்துட்டு தேவைப்படுற டைமில் வந்துட்டு காசு கிடைக்க மாட்டேங்குது. இது ஒரு காரணமாக சொல்லலாம். ஸ்கில்டு மேன் பவர் வந்துட்டு இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்தியாவில் வந்துட்டு 4.69% தான் ஸ்கில்டு மேன் பவர் வச்சுருக்கோம். அதே இது சைனாவில் வந்து 24% இருக்காங்க, ஜெர்மனியில் வந்து 75% இருக்காங்க, சவுத் கொரியாவில் வந்து 96% இருக்காங்க. இதனால் வந்துட்டு நம்ம முன்னே பார்த்தோம்ல, நம்மளோட பாப்புலேஷன் கம்மியாக இருந்தாலும், நம்மளோட இடமே கம்மியாக இருந்தாலும், எல்லாத்துலேயும் கம்மியாக இருந்தாலும் அவங்களால நம்மளை விட சிறப்பாக பண்ண முடியறது இதனால தான். இப்போ உலகத்தில் இருக்கிற நிலைமையால் நமக்கு இந்தியாவில் ஏற்பட்ட சேலஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். சைக்ளிக்கல் ஸ்லோடவுன் அண்ட் குளோபல் மார்க்கெட், அதாவது வந்துட்டு கோவிட் டைம்லேயும் வந்துட்டு பொருளாதாரம் வந்து நிலைமையில் தான் இருந்தது. அப்புறம் இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்துட்டு புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல, டிமாண்டும் குறையுது, மார்க்கெட்டில் டிமாண்டு வந்துட்டு குறையிறனால இது ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம்ல. சில கண்ட்ரிஸோட நம்ம இப்போ ட்ரேட் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா, அதுவும் ஒரு எக்கனாமிக் க்ரைசிஸில் போயிட்டுருக்கு. யூகே, அதுவும் ஒரு விதமாக போயிட்டுருக்கு. உக்ரைன், இந்த மாதிரி நாடுங்க வந்துட்டு அதுங்க பிரச்சனையை சந்திக்கிறதுனால அவங்க கூட நம்ம வந்துட்டு இது பண்ண முடியல, பிஸ்னஸ் பண்ண முடியல. இன்க்ரீஸிங் ஸ்பில் ஓவர் ரிஸ்க் அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் வார் போயிட்டுருக்குல்ல, இதனால் வந்துட்டு நமக்கும் மேனுஃபேக்சரிங் வந்துட்டு நிறையா கஷ்டம் ஏற்படுது. எங்கேயோ 2 பேர் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அங்கே சண்டை போடுறதுனால நமக்கு இங்கே வந்துட்டு கோதுமை விலை ஏறுது, எண்ணெய் விலை ஏறுது, அந்த மாதிரி ஏறுதில்ல, அதுதான். அன்சர்டைன் கரன்சி மார்க்கெட்டிங் அப்படின்னா இப்போ ஒரு நாடு வந்துட்டு இந்த டாலர் வாங்குங்க, இந்த இதில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை கொண்டு வருது. உதாரணத்துக்கு புட்டின், அவங்க வால்டிமிர் புட்டின் அவங்க வந்துட்டு ரஷ்யன் கரன்சி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார் டைமில் அந்த டைம் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்துட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம்ல, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா அவங்க கூட வந்துட்டு நாங்கள் ட்ரேட் பண்ணுவோன்னு. அந்த மாதிரி ஒரு நாடுமே வந்துட்டு அவங்கவுங்க இதில் சைன் பண்ணியிருக்கனால அதை தாண்டி வர மாட்டுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப் ஆகிறதுக்கு ஒரு தடைகள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்துட்டு குளோபல் மேனுஃபேக்சரிங் இந்தியா வந்துட்டு $500 பில்லியன் வந்து 2030 வந்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் பண்ணியிருந்தோம். அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிக்கலாம். வேறு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேறு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, பாலிசி ஹார்மோனைசேஷன், பாலிசி வந்து ஒற்றுமையாக இருக்கணும், சென்ட்ரல் சரி ஸ்டேட் பாலிசியும் சரி ஒரு கோஆர்டினேட் பண்ணி நடக்கணும் அப்படின்றாங்க. செகண்ட் வந்துட்டு என்னென்னா, கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட் செக்டர்கிட்டையும் ஒரு புரிதல் ஏற்படணும் அப்படின்லாம். தேர்டு வந்துட்டு கெப்பாசிட்டி பில்டிங், ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணால் தானே நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ ஸ்கில் டெவலப் பண்ணணும். டீமோகிராஃபிக் டிவிடெண்ட்டை வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டு எனர்ஜி செல்ஃப் சஃபிஷியன்சியில் நம்ம வந்து சிறந்து விளங்கணும். அதனால தான் மேனுஃபேக்சரிங் அதுக்கு வந்துட்டு எனர்ஜி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால சொல்கிறாங்க. அப்புறமேட்டு ஸ்கீம்ஸ் வந்து ஒரு கொண்டு வந்தாங்கன்னா அது எந்தளவுக்கு செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக ரிவ்யூ பண்ணணும். வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு டொமஸ்டிக்லேயே வந்துட்டு எது தேவையோ அதை அதிகமாக உற்பத்தி பண்ணலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். உதாரணத்துக்கு ட்ரேட் பேரியர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா பண்ணலாம், இன்னும் நிறையா பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன தோந்தோ அதெல்லாம் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம மேனுஃபேக்சரிங்னா என்ன, மேனுஃபேக்சரிங்கோட முக்கியத்துவம், மேனுஃபேக்சர் செக்டாரில் இந்தியா எந்த நிலைமையில் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கைகள் பார்த்தோம். நம்ம சாதகமாக இருக்கிறது மேனுஃபேக்சரிங் செக்டார் செய்கிறது சாதகமாக இருக்க உள்நாட்டு நிலைமையும் வெளிநாட்டு நிலைமையும் அதையும் பார்த்தோம். சேலஞ்சஸ் அதையுமே உள்நாட்டில் நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம், வெளிநாட்டில் நமக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் வே ஃபார்வர்டு முடித்தோம். வேறு என்னென்ன டாபிக் இது கண்டிப்பாக வரும்பா அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன தோந்தோ அதெல்லாம் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை மேக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டாபிக் ஃபுல்லாக புரிஞ்சிச்சா, இன்னும் இந்த வீடியோவில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஜஷன்ஸும் சொல்லுங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது GMS கிரியேஷன்ஸ் விதைகள் ஸ்டடி சென்டர் சார்பா.